أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் ஹதரத் முஆஸ் பின் ஜபல் என்ற சஹாபியை பற்றி குறிப்பிடுவேன். அவரது பெயர் முஆஸ், தந்தையார் பெயர் ஜபல் பின் அம்ர், தாயார் பெயர் ஹிந்த் பின் சஹல் ஆகும். இவர் ஜுஹைனா கோத்திரத்துடைய ஒரு கிளையான பனு ரஃபாஹை சார்ந்தவர். ஹதரத் முஆஸ் பின் ஜபலுடைய சுட்டு பெயர் அப்துல் ரஹ்மான். இவர் கஸ்ரஜ் கோத்திரத்துடைய ஒரு கிளையான பனு அதி பின் சாத் பின் அலியை சார்ந்தவர். சிர் சஹாபாவின் ஆசிரியர் எழுதுகிறார், சாத் பின் அலிக்கு 2 மகன்கள் இருந்தனர், சலிமா மற்றும் உதை. சலிமாவின் சந்ததிகள் பனு சலிமா ஆவர். இஸ்லாத்தின் காலத்தில் உதை பின் சாத் உடைய பிள்ளைகளில் 2 மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஒருவர் ஹதரத் முஆஸ், 2வது அவரது மகன் அப்துல் ரஹ்மான். பனு உதை உடைய வீடுகள் பனு சலமாவுக்கு அருகில் இருந்தன. ஹதரத் முஆஸ் பின் ஜபல் மிகவும் வெண்மை நிறமுடையவர்களாக இருந்தார்கள். மிகவும் அழகிய முகமும் மின்னுகின்ற பற்களும் சுருமா இட்ட கண்களையும் உடையவர். அவர் தமது சமுதாயத்தின் இளைஞர்களில் மிகவும் அழகிய இளைஞராக இருந்தார், மிகவும் வள்ளலாக இருந்தார். அபு நுஐம் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் முஆஸ் பின் ஜபல் அன்சாரிகளின் இளைஞர்களில் மிகவும் கருணை, வெட்கம், கொடையுள்ளம் கொண்டவராக இருந்தார்கள். ஹதரத் முஆஸ் பின் ஜபல் 2வது பையத்தே அக்பாவில் 70 அன்சார்களுடன் சேர்ந்து பையத் செய்தவர்களாவர். இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளும் போது அவருடைய வயது 18 இருந்தது. ஹதரத் முஆஸ் பின் ஜபல் பத்ர், உஹத், அஹல் மற்றும் பிறகு நடந்த எல்லா போர்களிலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து கலந்து கொண்டார்கள். பத்ர் போரில் கலந்து கொள்ளும் போது அவருக்கு வயது 20, 21 ஆக இருந்தது. இவரது தாயாருக்கு பிறந்த சகோதரர், அதாவது ஒரு தாய் வெவ்வேறு தந்தைகளுக்கு பிறந்தவரான அப்துல்லா பின் ஜத் அவர்களும் போரில் கலந்து கொண்டார்கள். உசுதுல் காபா என்ற நூலுக்கு ஏற்ப அவரது தாயாருக்கு பிறந்த சகோதரர் பெயர் சஹல் பின் முஹம்மது பின் ஜத் என்பதாகும். சஹல் பின் பனு சலிமாவை சார்ந்தவர். இதனால் பனு சலமா இவரை தமது கோத்திரத்தை சார்ந்தவராகவும் கருதினர். மக்கத்து முஹாஜிரின்கள் இடம்பெயர்ந்து மதினா வந்தபோது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை அப்துல்லா பின் மசூதுக்கு சகோதரராக பிணைப்பு ஏற்படுத்தியிருந்தார்கள். இது பல்வேறு வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் சான்றுகள் காணப்படுகின்றன. இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட பிறகு முஆஸ் பின் ஜபல் பனு சலமாவுடைய இளைஞர்களுடன் சேர்ந்து பனு சலமாவின் சிலைகளை உடைத்தார்கள். ஒரு சஹாபியின் குறிப்பில் அதனை குறிப்பிட்டுள்ளேன்.
எவ்வாறு அவர்கள் தமது குடும்பத்தினரின் சிலைகளை உடைத்தார்கள் என்று குறிப்பிட்டேன். இங்கும் சிறிது கூறுகின்றேன். அதற்கு அமர் பின் ஜம்மு தமது வீட்டிலேயே ஒரு மரத்தால் ஆன சிலை செய்து அதற்கு மனாத் என்று பெயரிட்டு வைத்திருந்தார். அதற்கு மிகவும் மரியாதை செய்தார். இரண்டாவது பையத்தே அக்பாவின் போது ஹதரத் முஆஸ் பின் ஜபலுடன் பனு சலமாவின் சில இளைஞர்கள் பையத் செய்தார்கள். அமர் என்பவரும் பையத் செய்தார். இந்த சம்பவம் முன்னர் கூறப்பட்டிருந்தது. முஆஸ் பின் அம்ர் உடைய சம்பவத்தில் கூறப்பட்டது. அவரது தந்தை அமரை இஸ்லாத்திற்கு அழைப்பதற்காக முயற்சி செய்தார். அவர் தமது சிலையை வீட்டில் செய்து வைத்திருந்தார். இரவில் மகன் அதனை தூக்கி குப்பைகள் போடும் இடத்தில் எறிந்துவிட்டார். இவ்வாறு செய்த இளைஞர்களில் ஹதரத் முஆஸ் பின் ஜபல் அவர்களும் இருந்தனர். இவ்வாறு இருப்பினும் ஒரு நாள் அவர் அந்த சிலையை குப்பையில் எறிந்துவிட்டார். ஆனால் அம்ர் அதனை தேடி எடுத்து வந்து மீண்டும் வீட்டில் வைத்தார். பிறகு, எனது சிலையை இவ்வாறு செய்தவர் யார் என்று தெரிந்தால் அவருக்கு பயங்கர தண்டனை தருவேன் என்று கூறினார். மறுநாள் அந்த இளைஞர்கள் அந்த சிலையை மீண்டும் அவ்வாறே செய்தனர். அது மீண்டும் குப்பையில் கிடந்தது. அவர் மீண்டும் அதனை எடுத்து வந்தார். மூன்றாவது அதனை சுத்தம் செய்து வைத்து பக்கத்தில் தனது வாளை நட்டி வைத்தார். பிறகு அந்த சிலையை பார்த்து, இறைவன் மீது ஆணையாக, யார் உன்னை அவ்வாறு செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. இப்போது உன்னுடன் ஒரு வாளையும் விட்டு செல்கிறேன். நீ உன்னை பாதுகாத்துக்கொள், வாள் உன்னிடம் இருக்கிறது என்று கூறினார். மறுநாள் வந்து பார்த்தார். அந்த சிலை அந்த இடத்தில் இல்லை. அதே குப்பையில் ஒரு இறந்த நாயை சுமந்தவாறு கிடந்தது. அதனை பார்த்து மிகவும் கஷ்டப்பட்டார். மிகவும் துயரத்துடன் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானார். நாம் இந்த சிலையை இறைவனாக்கி வைத்திருக்கின்றோம், அதற்கோ இவ்வளவு சக்தி கூட இல்லையே. வாள் அருகிலிருந்தும் கூட தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. இது என்னை எப்படி பாதுகாக்கும்? பிறகு அதன் கழுத்தில் இறந்து போன நாய் வேறு கிடக்கிறது. பிறகு இது எவ்வாறு இறைவனாக முடியும்? எவ்வாறு இருப்பினும் அது அவரை இஸ்லாத்தை நோக்கி ஈர்த்து வர காரணமாகியது. இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளவும் காரணமாகியது. ஹதரத் முஆஸ் பின் ஜபல் அவர்களுக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த அன்பை ஒரு சம்பவம் மூலம் அறிய முடியும். உஹது போருக்கு பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தபோது தெருக்களில் ஒரே விசும்பலாக இருந்தது. ஒருவர் இது என்ன என்று கேட்டார். அன்சார்களின் பெண்கள் தமது உயிர் தியாகிகளை நினைத்து அழுகிறார்கள் என்றார்கள். உடனே ஹம்சாவுக்காக அழுபவர் யாரும் இல்லையா என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஹம்சாவுக்காக அவருடைய மன்னிப்புக்காக துஆ செய்தார்கள். ஹதரத் சாத் பின் முஆஸ் மற்றும் சாத் பின் உபாதா, ஹதரத் முஆஸ் பின் ஜபல், ஹதரத் அப்துல்லா பின் ரவாஹா ஆகியோர் தத்தமது வட்டத்திற்கு மதீனாவில் உள்ள ஒப்பாரி வைப்பவர்களையும் ஒப்பாரி பாடல்கள் பாடுபவர்களையும் ஒன்று கூட்டி அழைத்து வந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சச்சாவுக்காக அழாமல் இவர்கள் அன்சார்களுக்காக அழமாட்டார்கள் என்று கூறினார்கள். மதீனாவில் ஹம்சாவுக்காக அழுபவர்கள் யாருமில்லையே என்றார்கள். இதுதான் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட பேரன்பாக இருந்தது. ஒப்பாரி வைப்பது தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் உணர்வுகளை பார்த்து ஓரளவுக்கு சிறிது நேரம் அனுமதி வழங்கியிருந்தார்கள். அல்லது ஹதரத் ஹம்சாவுக்காக அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கலாமே என்று வெளிப்படுத்தியிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இஸ்லாத்தில் ஒப்பாரி பாட்டு பொதுவாக தடுக்கப்பட்டதாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அதை தடுத்தும் இருந்தார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் பக்கம் சென்றார்கள். இது மக்காவுக்கு வடகிழக்கில் தாயிஃபுக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காக இருந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் பின் ஜபலை மதீனாவில் விட்டு சென்றார்கள். அவர்கள் மக்காவாசிகளுக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக விட்டு சென்றார்கள்.
அவர்களுக்கு திருக்குரான் ஓத கற்றுத்தருவதற்காக அவ்வாறு செய்தார்கள். ஹதரத் முஆஸ் பின் ஜபல் தபூக் போரில் பங்கெடுத்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப் பின் மாலிக் பற்றி விசாரித்தார்கள். அன்னார் மதீனாவில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருகில் பனு சலமாவின் ஒரு மனிதர் காப் பின் மாலிக் பற்றி தவறாக கூறினார். ஹதரத் முஆஸ் பின் ஜபல் அந்த மனிதரை கண்டித்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அவரிடம் நன்மையே கண்டோம், எந்த தீமையையும் கண்டதில்லை என்று கூறினார்கள். இதுதான் நல்லொழுக்கமாகும். எவரை பற்றியும் தவறாக பேசக்கூடாது என்பதாகும். கத்தாத்தா அறிவிக்கின்றார்கள், நான் ஹதரத் அனஸ் கூற கேட்டேன், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 4 பேர் திருக்குரானை ஒன்று திரட்டினார்கள். அவர்கள் அனைவரும் அன்சாரிகளாக இருந்தனர். ஹதரத் முஆஸ் பின் ஜபல், ஹதரத் உபை பின் காப், ஹதரத் சயீத் பின் ஜாபித், ஹதரத் அபு சயீத். இவர் ஹதரத் அனசுடைய சச்சாவார்கள். ஹதரத் அப்துல்லா பின் அம்ர் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற கேட்டேன், 4 பேரிடம் திருக்குரான் கற்றுக்கொள்ளுங்கள். இப்னு மஸ்ஊத், அபு ஹுசைபாவின் உடைய அடிமை சாலிம், உபை பின் காப், முஆஸ் பின் ஜபல். புகாரியின் அறிவிப்பை முன்னர் எடுத்துக் கூறினேன். ஹதரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் கூறுகிறார்கள், காபுடைய நற்குறிப்பில் சிறிது விளக்கியுள்ளேன். அதனை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குரான் கற்றுத்தருபவர்களின் ஒரு குழுவை ஏற்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் முழு குரானையும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து மனனம் செய்து மேலே மக்களிடம் அதனை கற்பித்து வந்தார்கள். அவர்களில் உச்ச நிலையில் இருந்த ஆசிரியர்கள் அவருடைய பணி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து திருக்குரானை கற்று மக்களுக்கு கற்பிப்பதாகும். பிறகு அவர்களின் கீழ் நிறைய சஹாபாக்கள் மக்களுக்கு திருக்குரானை கற்றுத் தந்தார்கள். அந்த பேராசிரியர்களின் பெயர் இவையாகும்: அப்துல்லா பின் மஸ்ஊத், சாலிம் மௌலா, அபு ஹுசைபா, முஆஸ் பின் ஜபல், உபை பின் காப். இவர்களில் முந்தைய 2 முஹாஜிர்கள், மற்ற 2 அன்சாரிகள் ஆவர். வேலையை பொறுத்தமட்டில் அப்துல்லா பின் மஸ்ஊத் கூலி வேலை செய்பவர், சாலிம் விடுதலை விடப்பட்ட அடிமை, முஆஸ் பின் ஜபல், உபை பின் காப் ஆகியோர் மதீனாவின் தலைவர்களில் உள்ளவர்கள். எனவே எல்லா தரப்பினரையும் கவனத்தில் கொண்டவாறு காரிகளை நிர்ணயித்திருந்தார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி வந்தார்கள், ஹுஸில் குர்ஆன மின் அர்பஅத்தின் அப்துல்லா பின் மஸ்ஊதின் வ சாலிமின் வ முஆஸ் பின் ஜபலின் வ உபை பின் காபின். உங்களில் ஒருவர் குர்ஆன் கற்க விரும்பினால் 4 பேரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அப்துல்லா பின் மஸ்ஊத் இடம், சாலிம், முஆஸ் பின் ஜபல் மற்றும் உபை பின் காப். இந்த 4 முழு குர்ஆனையும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்று அவரிடம் ஓதி காண்பித்து தமது ஓதுதலை அன்னார் மூலமாக சரி செய்து கொண்டவர்கள் ஆவர். ஆனால் இவர்களை தவிர வேறு சஹாபாக்களும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக குர்ஆனை ஓரளவுக்கு கற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த வகையில் ஒரு அறிவிப்பு உள்ளது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ஒரு சொல்லை ஒரு முறையில் உச்சரித்த போது உமர் நிறுத்தினார்கள். இதனை இவ்வாறு இல்லை, இவ்வாறு ஓத வேண்டும் என்று கூறினார்கள். உடனே அப்துல்லா பின் மஸ்ஊத், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இவ்வாறு தான் கற்றேன் என்று கூறினார். ஹதரத் உமர் அவரை பிடித்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அழைத்து வந்தார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இவர் குர்ஆனை தவறாக படிக்கிறார் என்றார். உடனே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காட்டுமாறு அப்துல்லா பின் மஸ்ஊதிடம் கூறினார்கள். அவர் ஓதிய போது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சரிதான் என்று கூறினார்கள். ஹதரத் உமர், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் வேறு விதமாக கற்பித்தீர்களே என்றதும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் சரிதான் என்றார்கள். அதிலிருந்து தெரிய வருவதாவது, இந்த 4 சஹாபாக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து குர்ஆனை கற்றார்கள் என்பதன்று. மற்ற மக்களும்
கற்றுள்ளார்கள் என்பதாகும். எனவே ஹதரத் உமருடைய கேள்வி, எனக்கு நீங்கள் இவ்வாறு தானே ஓத கற்பித்தீர்கள் என்பதாக இருந்தது. ஹதரத் உமர் அவர்களும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் குர்ஆன் ஓத கற்றுக்கொண்டவர்கள். ஹதரத் அனஸ் பின் மாலிக்கிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது உம்மத்தில் மிக அதிகமாக தயோதாட்சியனியம் காட்டுபவர் ஹதரத் அபூபக்கர். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் எல்லோரினும் அதிகமாக உறுதியானவர் ஹதரத் உமர். எல்லோரினும் அதிகம் வெட்கமுள்ளவர் ஹதரத் உஸ்மான். எல்லோரிடம் அதிகமாக சிறந்த தீர்ப்பு வழங்குபவர் ஹதரத் அலி பின் அபி தாலிப் ஆவார்கள். எல்லோரிடம் அதிகமாக அல்லாஹ்வின் வேதத்தை அறிந்தவர் உபை பின் காப். எல்லோரிடம் அதிகமாக ஹலால் ஹராம் ஆகுமானது ஆகாததை அறிந்தவர் முஆஸ் பின் ஜபல். எல்லோரிடம் அதிகமாக கடமைகளை அறிந்தவர் சயத் பின் ஜாபித். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கேளுங்கள், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு அமீன், நம்பத்தகுந்தவர், அமானிதம் பாதுகாப்பவர் உண்டு. இந்த உம்மத்துடைய அமீன் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ஆவார்கள். இந்த அறிவிப்பு முன்னரும் சிறிது கூறப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இதே போன்று அபூ ஹுரைராவிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூபக்கர் எவ்வளவு சிறந்த மனிதர், எவ்வளவு சிறந்த மனிதர் உமர், எவ்வளவு சிறந்த மனிதர் அபூ உபைதா பின் ஜர்ராஹ், எவ்வளவு சிறந்த மனிதர் உஸைத் பின் ஹுஸைர், எவ்வளவு சிறந்த மனிதர் சாபித் பின் கைஸ் பின் சுமாஸ், எவ்வளவு சிறந்த மனிதர் முஆஸ் பின் ஜபல், எவ்வளவு சிறந்த மனிதர் முஆஸ் பின் அம்ர் பின் ஜமு. முஸ்னத் பின் ஹம்பல் உடைய அறிவிப்பாகும். இது முஆஸ் பின் ஜபலிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரது கைகளை பற்றியவாறு கூறினார்கள், முஆஸே, நான் உம்மிடம் அன்பு கொள்கின்றேன். முஆஸ் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம், நானும் உங்கள் மீது அன்பு கொள்கின்றேன். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முஆஸே, உன்னிடம் கவனமூட்டி கூற விரும்புகின்றேன், நீர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இவ்வாறு ஓதாமல் விட்டுவிடாதே. அந்த துஆவாவது, அல்லாஹும்ம ஐன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக. அல்லாஹ்வே, எனக்கு உதவி செய்வாயாக, உன்னை ஸிக்ர் செய்வதற்காகவும், உனக்கு நன்றி செலுத்துவதற்காகவும், உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்காகவும். ஹதரத் முஆஸ் பின் ஜபலிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜன்னத்தின் வாசல்களுள் ஒரு வாசலை பற்றி கூற வேண்டாமா? முஆஸ், ஏன், கூறுங்கள் என்று கூறினார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுவதாகும். ஹதரத் முஆஸிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் மிகச் சிறந்த ஈமான் பற்றி கேட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகச் சிறந்த ஈமானாவது அல்லாஹ்வுக்காக நேசம் செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்காகவே வெறுப்பு காட்டுங்கள், உங்கள் நாவை அல்லாஹ்வின் ஸிக்ரில் திளைத்திருக்க செய்யுங்கள். ஹதரத் முஆஸ் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, மேலும் என்ன? ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீர் உமக்காக விரும்புவதை மற்றவருக்காகவும் விரும்புங்கள். எதனை உமக்காக விரும்ப மாட்டீரோ அதனை பிறருக்காகவும் விரும்பாதீர். ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாவிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் முஆஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் சேர்ந்து தொழுவார். பிறகு தமது மக்களிடம் வந்து அவர்களுக்கு தொழுகை நடத்துவார். முதலில் மஸ்ஜித் நபவி வந்து தொழுவார். பிறகு தமது வட்டத்திற்கு சென்று தமது மக்களுக்கு தொழுகை நடத்துவார். இது புகாரியின் அறிவிப்பாகும். ஹதரத் ஜாபிரிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் முஆஸ் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் தொழுவார். பிறகு தமது மக்களுக்கு சென்று தொழுகைக்கு இமாமத் செய்வார். ஒரு நாள் அவர் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இஷா தொழுதார். பிறகு தமது மக்களிடம் வந்து அவர்களுக்கு இமாமத் செய்தார். அவர் சூரா பக்ரா ஓத ஆரம்பித்தார். உடனே ஒருவர் பிரிந்து போய்விட்டார், சலாம் சொல்லிவிட்டார், தனியாக சென்று தொழுதுவிட்டு போய்விட்டார். இவர் நீண்ட சூரா ஓதுகிறார் என்று நினைத்து பிரிந்து போய் தனியாக தொழுதுவிட்டு போய்விட்டார். உடனே மக்கள், இந்த மனிதர் நயோஞ்சகராகிவிட்டாரா என்று அவரை பற்றி தப்பும் தவறுமாக பேசினார்கள். ஜமாத்தை விட்டுவிட்டு தனியாக போய் தொழுகிறாரே என்று அவரிடமே கேட்டபோது அவர், இல்லை, நான் நயவஞ்சகன் அல்ல,
நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு சென்று நிச்சயமாக நான் ஏன் அவ்வாறு செய்தேன் என்று கூறுவேன். அந்த மனிதர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்ணீர் கொண்டு வருகிற ஒட்டகம் வைத்திருக்கிறேன். ஒட்டகத்தின் மூலம் தண்ணீரை ஓரிடத்திலிருந்து மறு இடம் எடுத்துச் செல்கின்றேன். மக்கள் வீடுகளுக்கு தண்ணீரை கொண்டு தருகிறேன். நாள் முழுக்க பணி செய்கிறேன். இந்த முஆஸ் உங்களுடன் சேர்ந்து தொழுதுவிட்டு இங்கு வந்து சூரே பக்ரா ஓத ஆரம்பித்து விட்டார். அங்கு உங்களுடன் தொழுதுவிட்டு எங்களிடம் வந்து இவ்வாறு தொழுகையை தொடங்கிவிட்டார் என்றதும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸிடம், முஆஸே, நீர் மக்களை சோதனையில் போடுபவரா? மக்களை ஏன் சிரமத்தில் ஆழ்த்துகிறீர்? நீர் என்ன ஓத வேண்டும் எனில் இதனை ஓதுங்கள், இதனை ஓதுங்கள் என்று இருமுறை கூறினார்கள். ஜாபிரிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, அன்னார் கூறினார்கள், வஷம்ஷி வல்லுஹாஹா வல்லுஹா வல்லைலி இதா யக்ஷா சப்பஹ்ஸ்ம ரப்பிக்கல் ஆலா போன்று உதாரணமாக இந்த 4 சூறாக்களை போன்று சூறாக்களை ஓதுங்கள் என்று கூறினார்கள். இது சஹீஹ் முஸ்லிமின் அறிவிப்பாகும். புகாரில் இவ்வாறு வருகிறது, ஹஜரத் ஜாபிர் பின் அப்துல்லா அன்சாரி அறிவிக்கின்றார்கள், எதிலிருந்து தண்ணீர் சுமந்து வரும் ஒட்டகத்துடன் ஒருவர் வந்தார். இரவாகிவிட்டது. தற்செயலாக அவர் முஆஸ் தொழுகை நடத்த கண்டார். பள்ளியில் தொழுகை நடந்தது. முஆஸ் இமாமத் செய்து கொண்டிருக்கிறார். இவர் தமது ஒட்டகத்தை அமர செய்துவிட்டு முஆஸ் அருகில் வந்தார். முஆஸ் சூரா பக்ரா, சூரா நிசா ஓத தொடங்கினார். அவர் தொழுகையை விட்டுவிட்டு போய்விட்டார். அதற்கு முஆஸ் அவ்வாறு சென்றதை தவறாக எடுத்துக்கொண்டதாக அந்த ஒட்டக ஓட்டிக்கு தகவல் கிடைத்தது. அவர் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்தார். ஹதரத் முஆஸ் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் புகார் செய்தார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கூறினார்கள், முஆஸே, நீர் மக்களை மிகவும் சோதனையில் போடுபவராக இருக்கிறீர். நீண்ட நீண்ட சூறாவை ஓதி ஏன் மக்களை கஷ்டத்தில் போடுகிறீர்? ஏன் சப்பஹ்ஸ்ம ரப்பிக்கல் அலா வஷம்சி வல்லுஹாஹா வல்லைலி இதா யக்ஷா ஓதவில்லை? உங்கள் பின் வயோதிகர், பலகீனமானவர், தேவையுடையவர் தொழுவார்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். ஹதரத் 2வது ஹலிஃபத்துல் மஸீஹ் தொழுகையில் சிறிய சூறாக்கள் ஓதுவது சம்பந்தமாக ஹதரத் முஆஸ் பின் ஜபலுக்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த போதனையை குறிப்பிட்டவாறு கூறினார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஆலா, காஷியா, சூரா அல் ஃபஜ்ர் இன்னும் சில சூறாக்களை பொதுவாக ஓதுவதை விரும்புபவர்களாக இருந்தார்கள். நசாயி ஜாபிரிடமிருந்து அறிவிக்கிறார், ஹதரத் முஆஸ் பின் ஜபல் தொழுகை நடத்தினார். பின்னாளிலிருந்து ஒருவர் வந்து தொழுகையில் சேர்ந்து கொண்டார். முஆஸ் தொழுகையை நீட்டிவிட்டார். சில அறிவிப்புகளில் வருகிறது, அவர் சூரா ஆல இம்ரான், சூரா நிசா போன்றவற்றை ஓதினார். தொழுகை சற்று நீண்டு போனதும் ஒருவர் தொழுகையை விட்டுவிட்டு தனியாக சென்று ஒரு மூலையில் தொழத் தொடங்கினார். தொழுது விட்டு போய்விட்டார். தொழுகை முடிந்த பிறகு ஒருவர் இதனை குறிப்பிட்டார், நீங்கள் தொழுகை நடத்தும் போது ஒருவர் வந்து பின்னால் தொழத் தொடங்கினார். நீங்கள் சற்று நீண்டதாக ஆக்கியதும் அவர் தொழுகையை விட்டுவிட்டு தனியாக போய்விட்டார். ஒரு மூலையில் நின்று தொழுதுவிட்டு போய்விட்டார். உடனே ஹதரத் முஆஸ், அவர் நயவஞ்சகராக இருப்பார் என்றார்கள். பிறகு முஆஸ் தாமே சென்று ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இது பற்றி கூறியதாக அறிவிப்பில் வருகிறது. கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுகை நடத்தினேன். பின்னால் ஒருவர் வந்து தொழுதார். ஆனால் தொழுகை நீண்டதும் தொழுகையை விட்டுவிட்டு போய்விட்டார். தனியாக தொழுதுவிட்டு போய்விட்டார். அந்த மனிதருக்கு தன்னை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது தெரிய வந்தது. உடனே அவர் அன்னாரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் வரும்போது அவர் தொழுகை நடத்தி வந்தார். நான் ஜமாத்தில் இணைந்தேன். ஆனால் அவர் தொழுகையை நீட்டிவிட்டார். எனது பெண் ஒட்டகமோ ஓய்வின்றி நின்று கொண்டிருக்கிறது. நான் தொழுகையை முறித்துவிட்டு பள்ளியின் ஒரு ஓரத்தில் நின்று தொழுதுவிட்டு வீட்டுக்கு போய் ஒட்டகத்தை ஓய்வெடுக்க விட்டேன் என்றார். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை கேட்டு
முஆஸ் மீது கோபம் கொண்டார்கள். முஆஸே, நீர் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறீரா? நீர் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா வஷம்சி வல்லுஹாஹா வல் ஃபஜ்ரி வல்லைலி இதா யக்ஷா போன்றவற்றை ஓதுவதில் என்ன சிரமம் என்று கேட்டார்கள். இந்த சூறாக்களை ஏன் ஓதவில்லை? நீண்ட சூறாக்களை ஏன் தொடங்கினீர் என்று கூறினார்கள். இதிலிருந்து அந்த சூறாக்களை நடுத்தரமான சூறாக்களாக கருதினார்கள் என்று தெரிய வருகிறது. சில குறிப்பான தருணங்களில் நீண்ட சூறாக்களை ஓதலாம். கஷ்டம் அல்லது நோயின் நேரத்தில் சிறிய சூறாக்களை ஓதுங்கள். நடுத்தரமான சூறாக்களை சப்தமாக ஓதும் போது ஓத வேண்டும். எனவே இதனை நினைவில் கொள்ளுங்கள். இந்த சூறாக்களை ஓதுங்கள் என்பதில் இருந்து இது மட்டுமே ஓத வேண்டும் என்று பொருள் அல்ல. ஜமாத் தொழுகையில் பொதுவான வழிகாட்டல்கள் நீண்ட சூறாக்களை ஓதக்கூடாது என்பதாகும். அவரவர் நிலைமைக்கு ஏற்ப சிலர் நீண்ட சூறா நினைவில் இருக்கும், சிலருக்கு சிறிய சூறா நினைவில் இருக்கும். அதனை ஓதலாம். இமாமத்திற்கு ஆள் இல்லாமல் ஒருவர் தொழுகை நடத்த நேரிடலாம். அவர் இவ்வாறு ஓதலாம். எனவே பொதுவான வழிகாட்டல் நீண்ட சூறாக்களை ஜமாத் தொழுகைகளில் ஓதக்கூடாது. ஏனென்றால் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருப்பர். சிலர் வயோதிகராக இருப்பர், நோயாளிகள் இருப்பர், வேலை செய்பவர்கள் இருப்பர். ஹதரத் முஆஸ் பின் ஜபல் கூறினார்கள், ஒருமுறை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒட்டகத்தில் பின்னால் அமர்ந்திருந்தேன். அவர்களுக்கும் எனக்கும் இடையில் ஒட்டகத்தின் இருக்கையின் பிற்பகுதியே இருந்தது. அன்னார் என்னிடம் முஆஸ் பின் ஜபலே என்று அழைத்தார்கள். நான் அருகில் இருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, அது எனது நற்பெயராகும் என்றேன். சிறிது நேரம் கழித்து அன்னார் மீண்டும் முஆஸ் பின் ஜபலே என்று அழைத்தார்கள். நான் மீண்டும் அருகில் இருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, இது எனது நற்பெயராகும் என்றேன். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சிறிது நேரம் கழித்து முஆஸ் பின் ஜபலே என்றார்கள். நான் அருகில் இருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, அது எனது நற்பெயரு என்றேன். அன்னார், உமக்கு தெரியுமா, அல்லாஹ்வுக்கு அடியார்கள் மீது என்ன உரிமை இருக்கிறது என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹும் அவனது தூதருமே நன்றாக அறிவார்கள் என்று நான் கூறினேன். அல்லாஹ்வுக்கு அடியார் மீது உள்ள உரிமையாவது அவர்கள் அவனுக்கே வணக்கம் செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு வேறு எதனையும் இணையாக்க கூடாது. சிறிது நேரம் கழித்து அன்னார் முஆஸ் பின் ஜபல் என்று அழைத்தார்கள். நான் உள்ளேன், அது எனது நற்பெயராகும் என்று கூறினேன். அன்னார் கூறினார்கள், உமக்கு தெரியுமா, அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குரிய கடமை என்ன? முதலில் அல்லாஹ்வுக்கு அடியார் மீது உள்ள உரிமை பற்றி வந்தது. மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி கூறப்பட்டது. பிறகு அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குரிய கடமையாவது, அதாவது அடியான் அல்லாஹ்வின் கருத்தை ஏற்று அமல் செய்யும் போது அல்லாஹ்வின் மீது என்ன கடமை ஏற்படுகிறது என்று கேட்டார்கள். அல்லாஹும் அவனது தூதனுமே அறிவார்கள் என்று அவர் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவனை தண்டிக்காமல் இருப்பதாகும். அல்லாஹ்வின் பேச்சை கேட்டு அடியார் நடக்கும்போது அல்லாஹ்வுடைய கடமை அவனை தண்டிக்காமல் இருத்தல். இது சஹி முஸ்லிமின் அறிவிப்பாகும். ஹதரத் முஆஸ் பின் ஜபல் அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு பயணத்தில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். நான் சென்று கொண்டிருந்தோம். அருகில் வந்தபோது நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, என்னை ஜன்னத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு செயலை கூறுங்கள். மேலும் என்னை நெருப்பிலிருந்து அகற்ற வேண்டும். உடனே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீர் பெரிய விஷயத்தை கேட்டுள்ளீர். ஆம், இது ஒவ்வொருவருக்கும் மிக எளிது, அல்லாஹ்வுக்கு. ஆனால் இது ஒருவருக்கு மிகவும் எளிது. அல்லாஹ் எவருக்கு எளிதாக்கினானோ அவருக்கு இது எளிதாகும். பிறகு கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள், அவனுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ரமலானில் நோன்பு வையுங்கள், பைத்துல்லாவை ஹஜ் செய்யுங்கள். பிறகு கூறினார்கள், நன்மையின் வாசல் பற்றி கூற வேண்டாமா? நோன்பு கேடயமாகும். தண்ணீர் நெருப்பை அணைப்பது போன்று ஜக்காத் பாபங்களை அணைத்து விடுகிறது. நடு இரவில் தொழுவது, தஹஜ்ஜுத் தொழுவது. பின்னர் அன்னார் ஒரு வசனத்தை ஓதினார்கள், தத்ஜாஃபா
ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவருடைய விலாப்புறங்கள் படுக்கையிலிருந்து விலகி இருக்கின்றன. அவர்கள் தமது ரப்பை பயம் மற்றும் விருப்பத்துடன் அழைக்கின்றார்கள். ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமா ஹௌஃபன் வ தமா. பிறகு வருகிறது, நாம் எதனை அவர்களுக்கு வழங்கினோமோ அதிலிருந்து செலவு செய்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்கள் செய்ததற்கான கூலி கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய எதனை செய்துள்ளார்கள் என்று எவரும் அறிய மாட்டார். அதாவது அவர்களுக்கு அவர்கள் செய்ததற்கு கூலியாக கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய எதனை அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கிறான் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். பிறகு கூறினார்கள், மிக உயரிய சிகரங்கள் மற்றும் அதன் தூண்கள் பற்றி உரிய நிலைமைகளை குறித்து கூறவா என்று கூறிவிட்டு அது ஜிஹாத் ஆகும் என்று கூறினார்கள். பிறகு கூறினார்கள், உமக்கு எல்லாவற்றின் அடிப்படையான விஷயத்தை கூறவா, அதனை சுற்றியே அனைத்து விஷயங்களும் சுற்றுகின்றன. அவர் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரே கூறுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது நாவை பிடித்து காட்டி இதனை தடுத்து வையுங்கள் என்று கூறினார்கள். உடனே நான் அன்னாரிடம், அல்லாஹ்வின் நபியே, இதன் மூலமாக நாங்கள் பேசும் விஷயம் குறித்தும் கேள்வி கேட்கப்படுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உமக்கு கேடு முஆஸே, நீர் உமது நாவினால் கடினமான வார்த்தைகளை கூறுகின்றீர்கள் என்றால் அதன் காயம் உணர்ச்சி பூர்வமான வேதனை ஏற்படுத்தும் போது அதனால் பல தீமைகள் உருவாகின்றன. இதனால் நீர் தவறான விஷயங்களை பேசுகிறீர் அல்லது தவறு ஏற்படுத்த காரணமானதை பேசுகிறீர். மனிதன் முகம் நரகத்தில் வீழ்த்தாது, நாவு நரகத்தில் வீழ்த்திவிடும். எனவே நாவை எச்சரிக்கையுடன் பயன்படுத்துங்கள், அதன் மூலம் சிறந்த விஷயங்களை வெளிப்படுத்துங்கள். ஹஜ்ரத் கஅப் பின் மாலிக் கூறுகின்றார், முஆஸ் பின் ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அபூபக்கரின் காலத்திலும் மதீனாவில் தீர்ப்பளிப்பவராக இருந்தார்கள். முஹம்மது பின் சஹல் பின் அபி கைசமா அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஹாஜிரீன்கள் 3 பேர், அன்சார்களில் 3 பேர் தீர்ப்பளிப்பவர்களாக இருந்தனர். ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உபை பின் கஅப், ஹஜ்ரத் முஆஸ் பின் ஜபல், ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ஆகியோர் அவர்கள். அப்துல் ரஹ்மான் பின் காசிம் தமது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஏதாவது நல்ல கருத்து தெரிவிப்பவர்கள் அல்லது ஃபிக்ஹ் தெரிந்தவர்களின் கருத்துக்களை கேட்கும் விவகாரம் வந்தால் முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சார்களை சார்ந்தவர்களை அழைப்பர். ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹஜ்ரத் முஆஸ் பின் ஜபல், ஹஜ்ரத் உபை பின் கஅப், ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ஆகியோரை அழைப்பார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் உடைய காலத்தில் இவர்கள் அனைவரும் மார்க்க தீர்ப்பு வழங்குபவர்களாக இருந்தனர். அதாவது இவர்கள் இஃப்தா கமிட்டியினுடைய மார்க்க தீர்ப்பு வழங்கும் குழுவினுடைய உறுப்பினர்களாக இருந்தனர். அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்ற அறிவிலிருந்து தீர்ப்பு வழங்குபவர்களாக இருந்தனர். முஆஸ் பின் ஜபல் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் சிரியா சென்று விட்டார்கள். அங்கு வாழ்ந்து வந்தார்கள். ஹஜ்ரத் முஆஸ் பின் ஜபல் சிரியா சென்றதும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், மதீனாவில் மக்களுக்கு ஃபிக்ஹா மார்க்க சட்ட விளக்கங்கள் தேவைப்படும் போது இவர்தான் அதனை தந்து வந்தார். இப்போது தேவையுள்ளவர்கள் ஆகிவிட்டார்கள் மக்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அபூபக்கரிடம் கேட்டார்கள், மக்களுக்கு இவருடைய தேவை உள்ளது, இவரை செல்ல விடாமல் தடுங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், இவர் முடிவு செய்து விட்டாரோ, அந்த உயிர் தியாகத்தின் நற்பேற்றை விரும்புகிறாரோ அவரை தடுக்க முடியாது என்று கூறியவாறு விட்டுவிட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், மனிதர்களுக்கு அவர்களின் படுக்கையில் கூட உயிர் தியாகத்தின் பேரு வழங்கப்படலாம் என்று கூறினார்கள். சௌர் பின் யசீத் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் முஆஸ் பின் ஜபல் இரவில் தஹஜ்ஜுத் தொழுதால் இவ்வாறு துஆ செய்வார்கள், அல்லாஹ்வே, கண்கள் தூங்கி விடுகின்றன, நட்சத்திரங்கள் மின்னுகின்றன, நீ உயிருள்ளோனும் நிலைத்திருக்க செய்வோனுமாவாய். அல்லாஹ்வே, ஜன்னத்திற்காக எனது துடிப்பு மிகவும் குறைவாக உள்ளது. நெருப்பிலிருந்து ஓடுவதில் எனது நிலை மிக பலகீனமாக உள்ளது. அல்லாஹ்வே, எனக்காக நேர்வழியை வைப்பாயாக.
மறுமையில் அதனை என்னிடமிருந்து எடுத்துக்கொள். நிச்சயமாக நீ வாக்குறுதி மாறுபவன் அல்லன். எத்தகைய பயம், அச்சத்தின் நிலை ஹதரத் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸ் பின் ஜபல் பின்னால் உட்கார்ந்து பயணம் செய்யும் பொழுது கூறினார்கள், முஆஸ் பின் ஜபலே, யார் அவர்? யா ரசூலல்லாஹ், இருக்கிறேன் என்றார். ஹுசூர் சந்நிதியில் இருக்கிறேன் என்றார். அன்னார் மீண்டும் முஆஸே என்றார்கள். அவர் இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்றார்கள். அன்னார் மீண்டும் முஆஸே என்றார்கள். அன்னார் இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்றார். 3 முறை அன்னார் அழைத்தார்கள். பிறகு கூறினார்கள், எவர் தமது உள்ளத்திற்கு நாவினால் சாட்சி கூறுவாரோ, அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்திற்குரியவள் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்றும் உள்ளத்தில் எண்ணி நாவால் உறுதி கூறுவாரோ, அவருக்கு அல்லாஹ் நெருப்பை ஹராமாக்கி விடுவான். உடனே அவர், யா ரசூலல்லாஹ், இது குறித்து நான் மக்களுக்கு அறிவிக்கட்டுமா? மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பிறகு மக்கள் அதனை மட்டுமே சார்ந்து நின்று விடுவார்கள். வாயால் கூறிவிட்டோம், வேறு நன்மை தேவையில்லை என்று இருந்து விடுவார்கள். எனவே மக்களிடம் கூற வேண்டாம். மாஸ் மரண வேளையில் அதனை கூறினார்கள். நெருப்பிலிருந்து தப்புவதற்காக அவர்கள் கூறினார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையை பிறரிடம் கொண்டு சேர்க்காமல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகவும், மரண வேளையில் அறிவு படைத்த மக்களிடம் அதனை கூறிவிட்டு செல்ல வேண்டும் என்றும் ஒருவேளை கருதியிருந்திருக்கக்கூடும். எனவே அன்னார் ஆரோக்கியமாக இருக்கும்போது எவரிடமும் கூறவில்லை. அத் வலியுல்லா ஷாஹாப் புகாரியின் விரிவுரையில் கூறுகின்றார்கள். இது சம்பந்தமாக சில அறிவிப்புகளில் கூறிவிட்டு அதனை கூறுகிறார்கள். இங்கு கூறப்பட்ட விஷயம் சில அறிவுபூர்வமான விஷயங்களை அறிவற்றவர்களுடன் பகிராமல் அறிவுள்ளவர்களுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் அதனை சரியாக பொருள் செய்ய முடியாமல் நஷ்டப்பட்டு விடுவார்கள். இவ்வாறு கூறினால் மட்டும் போதும், எந்த அமலும் செய்ய வேண்டாம் என்று கருதி விடுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் கூறிவிட்டோம், வேறு எதுவும் தேவையில்லை என்று இருந்து விடுவார்கள். இன்று முஸ்லிம்களின் நிலைமை பாருங்கள். செயல் ரீதியில் அவர்களின் நிலை இவ்வாறுதான் உள்ளது. பெயரளவில் முஸ்லிம்கள் கலிமா சொல்லிவிட்டு வேறு எந்த அமலும் தேவையில்லை என்று இருக்கிறார்கள். ஹதரத் ஷா சாப் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸில் இதுபோன்ற கருத்துகளின் உண்மை நிலை தெளிவாகிவிட்டது. இவர் பல ஹதீஸ்களை விளக்கியிருக்கிறார்கள், அதில் இதுவும் ஒன்றாகும். பிறகு எழுதுகின்றார்கள், முஸ்லிமிலும் இப்னு மசூதுடைய ஒரு அறிவிப்பில் உள்ளது, சரியான ஆதாரத்துடன் உள்ளது. அதில் உள்ள வார்த்தையாவது, மக்களிடம் அவர்தம் அறிவுத்திறனை அறிந்து பேச வேண்டும். சில விஷயங்கள் அவர்களை குழப்பத்திற்கு எடுத்து சென்றுவிடும். பிறகு நாம் பார்க்கிறோம், இன்னும் ஷா சாப் எழுதுகின்றார்கள், இது வேறு அறிவிப்புகளில் அறிவிப்பு கூறினால் அது சற்று நீண்டதாகிவிடும். எவ்வாறு இருப்பினும் பிறகு மேலே எழுதுகின்றார்கள், நம்பிக்கையாளர்கள் என்று கூறுபவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை வாயளவில் கூறிவிட்டு அதனை நம்பி நிற்கிறார்கள் என்றால், ஷரியத்தின் கஷ்டத்தில் இருந்து அவர்களை விலக்கி அவர்களுக்கு ஈமானுடைய சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிதகன் பில் கல்பி, அதனை அவசியமான தேவைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஒவ்வொரு மௌலவியும் சொற்பொழிவு மேடையில் நின்று, என் பின் நிற்பவர் அவர் களிமா சொல்லிவிட்டார், அவருக்கு நற்சான்றிதழ் கிடைத்துவிட்டது, வேறு எதுவும் தேவையில்லை என்று நினைக்கிறார். பிறகு எழுதுகிறார்கள், நாவினால் ஒப்புக்கொள்பவர்களை இத்தகைய நம்பிக்கை கொண்டவர்களை இணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்போது ஈமான் உள்ளத்தில் இருக்காது, நாவிலும் இருக்காது, மாறாக அது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும். இதனை இறுதி காலம் பற்றி கூறியிருந்தார்கள். அப்போது அம்மக்கள் இப்போது இருக்கிறார்கள். களிமா சொல்வதை பற்றி அன்னார் இவ்வாறு கூறியிருந்தார்கள். பிறகு கூறி எழுதுகிறார், மல் லக்கி அல்லாஹ் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், ஒருவர் மௌத்தாகும் போது எல்லா வகை ஷிர்க்கிலிருந்தும் தப்பித்திருந்தார் என்றால் அவர் ஜன்னத்தில் நுழைவார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முஆஸை நோக்கி அழைத்துவிட்டு அமைதியாக இருந்தது. பிறகு அன்னார் இதனை கூறியதும் இதன் காரணத்தின் அடிப்படையில் தான். அவர்கள் அவரிடம் ஒரு கவனம் தம்மீது ஏற்படுவதை நன்கு கவனிப்பதற்காகவே 3 முறை அழைத்தார்கள். அவர் நான் அருகில் இருக்கிறேன் என்று கூறினார். முழுமையான களப்பற்ற கவனம் திரும்பியதும் அவரிடம் கூறினார்கள். ஷாசாப் எழுதுகின்றார்கள், விஷயம் மனதில் நன்றாக நிற்பதற்காகவே அன்னார் இவ்வாறு செய்தார்கள். அதன் தாக்கம் உள்ளத்தில் நிலைத்து நிற்பதற்காக செய்தார்கள். முஆஸும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை முழுமையாக கண்ணியம் செய்தார்கள். மரணிக்கும் போது கூறினார்கள், மிகவும் தேவையான ஒரு காரியத்தை கூறாமல் விட்டது குறித்து கேள்வி கணக்கு கேட்கப்படுவதிலிருந்து தப்பிக்க நினைத்தார்கள். உமது கவனத்திற்கு ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது, அதனை ஏன் மற்றவரிடம் கூறவில்லை என்று கேட்டுவிடக் கூடாது என்று கருதினார். அதாவது அறிவுபூர்வமான விஷயத்தை குறைந்தபட்சம் அறிவு மிக்கவர்களிடமாவது கொண்டு சேர்த்திருக்க வேண்டும். தற்காலத்தில் முஸ்லிம்கள் அதே போன்றுதான் ஈமான் கொண்டதாக வாதம் செய்திருக்கிறார்கள். கலிமா சொல்லிவிட்டு தாம் இணை வைப்பிலிருந்து தப்பிவிட்டதாக கருதுகின்றார்கள். ஆனால் உள்ளம் இணை வைப்பால் நிறைந்துள்ளது. உலக பொருள்களை சார்ந்திருக்கிறார்கள். பெரும் பெரும் சொற்பொழிவாளர்களும் உலகியல் பொருள்களை சார்ந்து நிற்கின்றார்கள். அவர்களின் அசல் நிலையை பார்த்தால் தெரிய வரும். ஹதீஸில் வருகிறது, கலிமா சொன்னவருக்கு நெருப்பு ஹராமாகிவிடும். இந்த தண்டனையை இறைவன் தான் தர வேண்டியுள்ளது. எந்த மனிதனும் தண்டனை தர முடியாது. கலிமா கூறியோர் மீது தீர்ப்பளிக்க முடியாது. எவரையாவது முஸ்லிம் என்று கூறவோ முஸ்லிம் அல்லாதவர் ஆக்கவோ முடியாது. இவர்கள் வழங்கிய மார்க்க தீர்ப்பு திருக்குர்ஆனுக்கும் எதிரானதாகும். தற்கால முஸ்லிம்கள் மீலாதுன் நபியை பிரபல்யமாக கொண்டாடுகிறார்கள். ரபியுல் அவல் பிறந்ததும் இதனை செய்கிறார்கள். அசல் விஷயம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனையையும் வழிமுறையையும் கடைபிடிக்க வேண்டும். நமது அறிவின் செருக்கில் தம்மை மட்டுமே முஸ்லிம் என்று கருதக்கூடாது. களிமா சொன்னவரின் விவகாரத்தை அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள். அதுதான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரூஹுக்கு மகிழ்ச்சி வழங்குவதாகும். அவர்களின் உம்மத்துக்கு உண்மையான மகிழ்ச்சி தருவதாகும். அன்னாருக்கு தரூத் அனுப்புவதுடன் அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துங்கள். அவன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்தை வாரிசற்றதாக விடவில்லை. மாறாக வாக்குறுதிக்கு ஏற்ப, முன்னறிவிப்புக்கு ஏற்ப மார்க்கத்தை உயிரூட்ட மஸீஹ் மவ்ஊதை அனுப்பினான். கலிமா, ஷரியத் மற்றும் அதன் உண்மைத்தன்மையை நமக்கு எடுத்து சொல்லியுள்ளார்கள். உண்மையில் நம்மீது ஜஹன்னத்தின் நெருப்பு ஹராமாகி விடட்டுமாக. அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுப்பவர்களுக்கு அறிவு தருவானாக. அதனால் அவர்கள் அவ்விஷயத்தை புரிய வேண்டும். நமக்கும் கூட இஸ்லாத்தின் உண்மையான போதனையையும் கலிமாவின் உண்மையையும் முன்வைத்து அமல் செய்பவர்கள் ஆக்குவானாக. ஹஜ்ரத் முஆஸ் பின் ஜபல் அறிவிக்கிறார்கள், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபூக் உடைய ஆண்டு வெளிப்பட்டோம். தொழுகையை சேர்த்து தொழுதோம். லுஹர், அசர், மக்ரிப், இஷா 4 தொழுகைகள் சேர்த்து தொழுதார்கள். ஒரு நாள் அன்னார் தொழுகையை சிறிது தாமதம் செய்தார்கள். வெளியே சென்றார்கள். லுஹர், அசர் சேர்த்து தொழுதார்கள். பிறகு உள்ளே சென்று மக்ரிப், இஷாயையும் தொழுதார்கள். பிறகு கூறினார்கள், 4 தொழுகைகளை சேர்த்து தொழ காரணம் நேரம் குறைவாக இருக்கிறது. லுஹர், அசர் இரண்டையும் அசரின் இறுதி நேரத்திலும், மக்ரிப், இஷாவை மக்ரிபுடைய ஆரம்ப நேரத்திலுமாக 4 தொழுகையையும் ஒன்றாக தொழுதிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் மறுநாள் தபூக்குடைய நீரூற்றை அடைந்தால் மறுநாள் பகல் வேளையில் நீங்கள் போய் அடைவீர்கள் என்று அனுமானித்து கூறினார்கள். பிறகு எவர் போய் சேர்ந்தாலும் அதன் தண்ணீரை தீண்ட வேண்டாம், நான் வரும் வரை தண்ணீரை தொட வேண்டாம் என்றார்கள். நான் வரும் வரை எடுத்து குடித்து விடாதீர்கள், தொடவும் செய்யாதீர்கள் என்றார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், நாங்கள் அந்த நீரூற்றை அடைந்தோம். எங்களுக்கு முன்னர் அங்கு இருவர் இருந்தனர். நீரூற்றில் ஊற்று மிகவும் குறைவாக இருந்தது.
அறிவிப்பாளர் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்விருவரிடமும் அந்த தண்ணீரை தொட்டீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் ஆம், நாம் அதிலிருந்து குடித்தோம் என்றார்கள். நான் குடிக்க வேண்டாம் என்று தடுக்கவில்லையா என்று எச்சரித்தார்கள். பிறகு மக்கள் சிறிது சிறிதாக அதிலிருந்து தண்ணீர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நிறைத்துக் கொண்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது கையை அதில் கழுவினார்கள், முகம் கழுவினார்கள். பிறகு அந்த தண்ணீரை அதிலேயே திரும்ப கொட்டிவிட்டார்கள். நீரூற்றின் அருகில் இருந்து முகம் கை கழுவினார்கள். அந்த தண்ணீர் அந்த சுனையிலேயே போய் விழுந்தது. அந்த நீரூற்று வேகமாக சுரக்க ஆரம்பித்தது. அன்னார் கை முகம் கழுவினார்கள். அந்த தண்ணீரை அதிலேயே விழச் செய்தார்கள். முதலில் நுண்ணிய ஊற்றாக இருந்தது. அதனால் அந்த தண்ணீர் வேகமாக பெருக்கெடுத்தது. மக்கள் நன்றாக குடித்தார்கள். பிறகு கூறினார்கள், முஆஸே, உமது வாழ்நாள் நீளமாக இருந்தால் பார்ப்பீர், இந்த இடம் தோப்புகளால் நிரம்பியிருக்கும். பிறகு ஹதீஸ் நூல்களில் இருந்து தெரிய வருவதாவது, ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கில் நுழையும் போதே இந்த அற்புதம் நடந்தது. சீரத் இப்னு ஹிசாமில் உள்ளது. தபூக்கில் இருந்து திரும்பும் போது வழியில் இருந்த மஷ்கக் என்ற பள்ளத்தாக்கில் இது நடந்தது. இமாம் மாலிக் தம்முடைய முத்தாவிலும் இந்த சம்பவம் பற்றி குறிப்பிடுகிறார்கள். முஹம்மது பின் அப்துல் பாக்கி சுர்கானி இந்த ஹதீஸுடைய விளக்கவரையில் எழுதுகின்றார்கள். அபு வலீத் பாஜி கூறுகிறார், மறைவான செய்திகள் அங்கு தெளிவாக நடந்தேறின. முஆஸ் பற்றி ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக கூற காரணம், அவர் பிறகு சிரியாவுக்கு சென்றார்கள், அங்குதான் மரணித்தார்கள். அன்னாருக்கு வஹி மூலம் தெரிய வந்தது, முஆஸ் அந்த இடத்தை பார்ப்பார். இந்த பள்ளத்தாக்குக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்க்கத்தின் அன்பளிப்பால் பெரும் தோப்புகளின் தொகுப்பாக அது மாறிவிடும். அல்லாமா இப்னு அப்துல் பர் கூறுகின்றார்கள், இப்னு வசா கூறுகின்றார்கள், நான் இந்த நீரூற்றின் சுற்றியுள்ள எல்லா இடத்தையும் கண்டேன். மரங்களும் பசுமையும் அதிகமாக இருந்தது. என்றால் எந்த அளவுக்கு என்றால் கியாமத் வரை தொடர்ந்து இருக்கட்டும். அன்னாரின் முன்னறிவிப்பின்படி அக்தஸ் சீரத்து நபியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தபூக்குடைய முஹக்கிமா ஷரியாவுடைய தலைவர் கூறுகின்றார், இந்த நீரூற்று 2 வருடம் முன்பு வரை 13.25 நூற்றாண்டுகளாக சுரந்து கொண்டே இருந்தது. பிறகு நேஷ்தி பகுதியில் டியூப்வெல் எனும் கிணறுகள் தோண்டப்பட்டன. பிறகு அந்த நீரூற்றின் தண்ணீர் டியூப்வெல்லுக்கு இடம் மாறியது. 25 டியூப்வெல்களுக்கு பகிர்ந்து அளித்த பிறகு அந்த நீரூற்று காய்ந்து விட்டது. நம்மை ஒரு டியூப்வெல் பகுதிக்கு அழைத்து சென்றனர். அங்கு நாம் பார்த்தோம், 4 இன்ச்சு பைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. எந்த மிஷினும் இல்லாமல் தண்ணீர் வேகமாக வெளிப்படுகிறது. அருகில் அடுத்தடுத்த டியூப்வெல்களிலும் அதே போன்று வருகிறது என்று நமக்கு கூறப்பட்டது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதத்தின் பர்க்கத்தாகும். இன்று தபூக் பெருமளவில் தண்ணீர் கிடைக்கிறது. அங்கு மதினா, கைபர் தவிர வேறு எங்கும் இவ்வளவு தண்ணீர் கிடைக்க கண்டதில்லை. உண்மை என்னவென்றால் தபூக் தண்ணீர் அந்த 2 இடங்களையும் விட அதிகமாகும். அதிலிருந்து பயனடைந்தவாறு தபூக் முழுவதும் தோட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப தபூக்கின் பகுதி தோப்புகளால் நிறைந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சி வருங்காலத்தில் கூறப்படும். இப்போது ஜும்மா தொழுகைக்கு பிறகு சில ஜனாசா தொழுவிப்பேன், அதனை பற்றி கூறுவேன். முதலாவது ஜனாசா மௌலவி பர்சந்த் கான் சாஹிபுடையது. இவர் முபல்லிக் இன்சார்ஜாக இருந்தார்கள். குர்தா துன்யா மாவட்டம் கடு ஒடிசாவில் பகுதியில் இன்சார்ஜாக இருந்தார்கள். இவர் சுகர் நோயாளி. 10 செப்டம்பர் அன்று திடீரென்று டைபாய்டு மற்றும் கடுமையான நிமோனியாவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கேயே இறை நியதியால் மரணித்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மூசியாக இருந்தார். இவரது நினைவாக மனைவி சக்கீனா பேகம் தவிர ஒரு மகள் ஃபரிஹா, மகன் ரைஹான் இருக்கின்றனர். ஜமாத் பணியில் முன்னால் நிற்பவர், இறை எச்சமுள்ளவர், கீழ்ப்பணியாற்றும் முபல்லிக் முஅல்லிம்களை கவனித்துக் கொள்வார், மென்மையான சுபாவம், நல்லொழுக்கம் உள்ளவர்,
மிகவும் நேர்மையானவர், களப்பற்றவர். 1980 ஜாமியா பாஸ் செய்தார். 80 அட்மிஷன் போடப்பட்டது. 88 ஜாமியாவிலிருந்து வெளியே வந்தார். மிகவும் உழைப்பாளி, களப்பற்றவர், அர்ப்பணிப்பின் ஆன்மாவை உணர்ந்தவாறு 32 வருடங்கள் தொண்டு செய்தார். நிறைய இடங்களில் இவர் பயத் செய்வித்தார். பல ஜமாத்துகள் நிறுவ செய்தார். அவரது மனைவி சக்கீனா பேகம் கூறுகின்றார், மௌலவி சாஹப் கூறியிருந்தார், முதலில் ஹரியானாவில் நியமிக்கப்பட்டார்களாம். அங்கு மக்களுக்கு ஜமாத் செய்தி கொண்டு சேர்த்தார்கள். அங்கு உள்ளூர் மனிதர் கூறுகிறார், எங்களுடைய எருமைகள் பால் தருவதில்லை. ஜமாத் உண்மை என்றால் நீங்கள் அதற்கு ஓதி ஊதித்தாருங்கள் என்று அவற்றை அழைத்து வந்தார். அந்த எருமைகள் பால் கறக்க வேண்டும் என்றார். நீங்கள் உண்மையாளர்கள் என்றால் இந்த அற்புதம் நடந்தால் நாங்கள் முழு குடும்பத்துடன் பயத் செய்வோம் என்றார். பிறகு மௌலை சாஹிப் கூறுகின்றார், நான் சூரை ஃபாத்தியாவையும் தரூத் ஷரீஃபும் ஓதி துவா வார்த்தைகளையும் ஓதி தண்ணீரில் ஊதி அம்மனிதரிடம் தந்தேன். அவர் அதனை கொண்டு சென்றார். அதே ஊரில் இரவு தங்கினேன். அவ்வூரில் ஒரு மரம் இருந்தது. அதன் கீழ் இருந்து துவா செய்து கொண்டிருந்தேன். மசீஹ் மவ்ஊதுடைய உண்மையை நிரூபித்து காட்டுமாறு அல்லாஹ்விடம் கேட்டேன். விடிந்ததும் மௌலை சாப் பார்த்தார். ஒருவர் ஒரு வாளியை தூக்கி கொண்டு வந்தார். அதில் பால் இருந்தது. கொண்டு வந்தவர் கூறுகிறார், மௌலை சாப், எங்கள் எருமை பால் தந்துவிட்டது என்று மகிழ்ச்சி வெளிப்படுத்தியவாறு கூறினார். எங்கள் முழு குடும்பமும் புரிந்து கொண்டது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் உண்மை, நாங்கள் அதில் இணைகிறோம் என்றார். அவருடைய மகன் ரெஹான் கூறுகிறார், அவரிடம் பணிவு, தாழ்மை குணம் அதிகமாக இருந்தது. மிகவும் மென்மையாளர், ஒவ்வொருவருடனும் அன்புடன் நடந்து கொள்வார். அல்லாஹ்வின் விருப்பம் மற்றும் ஜமாத்தின் தொண்டிற்காக வாழ்வை கழித்தார். கலிஃபத்துல் மஸீஹுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் வழிகாட்டலுக்கும் லப்பைக் என்று கூறி வந்தார். எங்களுக்கு அவ்வாறே வழிகாட்டினார். எங்களை எப்போதும் கனிவுடன் அன்புடனும் நடத்தினார். ஜமாத் பணியுடன் வீட்டு பணிகளிலும் பங்கெடுப்பார். வாழ்நாள் முழுக்க தொழுகையை பாதுகாத்து வந்தார். எங்களையும் எங்கள் தொழுகைகளையும் பாதுகாத்தார். சிராத்துல் முஸ்தகீமில் செல்லுமாறு எங்களுக்கு கூறி வந்தார். அவருடன் பணி செய்த முஅல்லிம் முபல்லிகள் அனைவரும் இதையே கூறுகின்றனர். இவர் ஒரு முன்மாதிரி முபல்லிக்காக இருந்தார். மிகவும் தயை உள்ளவர். கோபம் கொண்டு நாங்கள் பார்க்கவில்லை. அடுத்த ஜனாசா அப்துல்லா மோசிகோ சாஹப், மலேசியாவின் உள்ளூர் மிஷனரி, 7 அக்டோபரில் நினைவிழந்தார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அதே இரவில் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரது வயது 68. மர்ஹூம் மூசி, இவரது நினைவாக ஒரு மனைவி, 8 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மலேசியாவினுடைய 2 முரப்பிகளான சலாஹுத்தீன் சாஹப், மஸ்ரூர் அகமது இருவருடைய மாமனார் ஆவார். அப்துல்லா மொசிகோ சாஹப் பிலிப்பைன்களில் பிறந்தவர். யூனிவர்சிட்டி பாஸ் செய்து முஸ்லிம் ஆர்கனைசேஷன் லிபரல் ஃப்ரண்டில் சேர்ந்தார். இந்த ஆர்கனைசேஷன் அரசுக்கு எதிராக நின்று பிலிப்பைனில் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவது அதன் நோக்கமாக இருந்தது. 1973 இவரது பெற்றோர் இடம்பெயர்ந்து மலேசியா வந்துவிட்டார்கள். சந்தாக்கன் சபா பகுதியில் தங்கியிருந்தார். எவ்வாறு இருப்பினும் இவருக்கு அல்லாஹ் நல்ல உள்ளத்தை, கல்பே சலீமை வழங்கியிருந்தான். இவர் கனவில் பலமுறை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் 2வது கலீத் மஸீஹ், 3வது கலீத் மஸீஹ் ஆகியோரை சந்தித்துள்ளார். இஸ்தியின் விருப்பத்தினால் தாக்கினோ பாலோவுடைய ஆண்டு மாநாட்டில் 1973 பங்கு கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. இது இவரது ஈமானுக்கு புத்துணர்ச்சி வழங்கியது. உடனே பையத் செய்தார். சந்தாகானில் இவர் தங்கியிருந்த இடத்தில் எந்த முபல்லிக்கும் இருக்கவில்லை. இவர் ஒரு வேட்கை கொண்ட ஆன்மாவாக இருந்தார். எனவே தமது தாகம் தணிக்க ஜமாத் நூல்களை தாமே அதிகமாக படித்தார். தப்லீகில் நல்ல ஆர்வம் இருந்தது. தமது ஆர்வத்திற்கு செயலாடை அணிவித்தவாறு தம்மை அர்ப்பணித்தார். நிறைய பேரை ஜமாத்தில் இணைத்தார். இஸ்லாத்தில் இணைந்தார்கள் நிறைய பேர். தப்லீகிற்கு பிறகு இவர் முபல்லிகாக நியமிக்கப்பட்டார். அதுபோன்று இவருக்கு பிலிப்பைனிலும் சில ஆண்டுகள் ஹைருத்தீன்
மாரூஸ் சாஹிபுடன் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இவரது நல்லியல்பில் அறிவு, ஆர்வம், பணிவு, தாழ்மை குணம் இருந்தது. அத்துடன் இவர் பெரும் பணி செய்து வந்தார். அங்கு கிறிஸ்தவர்களுடன் வாக்குவாதம் செய்தார். பலரை இஸ்லாத்தில் கொண்டு வந்தார். உருது பேச தெரியாது, ஆனால் கற்க ஆர்வம் இருந்தது. நிறைய சான்றுகள் ஞாபகம் இருந்தது. நசம்கள் நினைவில் வைத்திருந்தார். விருந்தோம்பலில் ஆர்வம் இருந்தது. ஜும்மாவுக்கு வரக்கூடிய சிறப்பான விருந்தாளிகளை விருந்தோம்பல் செய்வார். ஒழுக்கம் உள்ளவர். ஒவ்வொருவருடன் டிசிப்ளினுடன் இருக்க வேண்டும் என்று அதற்கு ஏற்ப தர்பீஸ் செய்வார். நடப்பதற்கு சிறிது சிரமம் இருந்தது. அதற்கு தமது பணியில் அந்த சிரமம் தடையாக இருக்காமல் இருப்பு பார்த்து கொண்டார். மூன்றாவது ஜனாசா அப்துல் வாஹித் சாப் மல்லிம் காதியான் 12 செப்டம்பர் அன்று தமது 56 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர். இவரது மூத்த சகோதரர் ஓய்வு பெற்ற மல்லிமாக இருந்தார். அவர் மூலமாக இவர் பையத் செய்திருந்தார். பிறகு முழு குடும்பமும் பையத் செய்தது. அஹ்மதியத்தை ஏற்ற பிறகு மர்ஹூம் ஜாமியா அஹ்மதியாவில் 3 வருடம் கோர்ஸ் படித்தார். அங்கிருந்து வெளியேறி பல்வேறு பகுதிகளில் தப்லீகிற்காக சென்றார். காதியானில் பல்வேறு பகுதிகளில் தாலீம் தர்பியத் பணிகள் இவர் பொறுப்பில் இருந்தன. மிகவும் கட்டுப்படுபவர், பிடிப்புடன் பணி செய்வார். தப்லீகில் நல்ல திறமைசாலி. இவர் மூலமாக காதியானில் 3 கிறிஸ்தவர்கள் 3 அஹ்மதி அல்லாத குடும்பத்தார் ஜமாத்தில் இணைந்தனர். அவர்களில் 20 அல்லாஹ்வின் அருளால் மூசியாகவும் உள்ளனர். அதாவது வெறுப்பை ஜமாத்தில் இணையவில்லை, நன்மையில் முன்னேறுபவர்களாகவும் ஆகிவிட்டனர். இவரது நினைவாக மனைவியுடன் ஒரு மகன், 2 மகள்கள் இருக்கின்றார்கள். இவரது ஒரு மகன் ஜாமியா படித்து முடித்துள்ளார், முரப்பியாக இருக்கிறார். அல்லாஹ் இந்த மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. மன்னிப்பு மற்றும் கருணையின் நடைமுறையை காட்டுவானாக. அவர்களின் நன்மைகளை அவர்களின் சந்ததிகளிடமும் தொடர வாய்ப்பு அளிப்பானாக. இதுவே அவர்களின் விருப்பமாகவும் இருந்தது. அவர்களின் தர்பியத்து செய்தபடியே அல்லாஹ் அவர்களை நடக்க செய்வானாக. ஹிலாஃபத்துடைய நம்பத்தகுந்த சான்றுகளாக அவர் ஆவார்களாக. வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக இவர்களின் சில சந்ததிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பு மற்றும் கருணையின் நடைமுறை காட்டுவானாக. இவரோடு நான் கூறியது போன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவர்களின் ஜனாசா தொழுவிப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.